ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்வேஸ் ஹோமோட 5th எபிசோட் பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில் இவங்க 2 பேரும் சென்னுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்பதான் அவ வரா. வந்த உடனே டைம் என்ன ஆகுது, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு ஜியாங் கத்த. அவன் மெதுவாக ஒரு புக் எடுத்து காட்டுறா. இது ஃபுல்லா படிச்ச நைட்டு, அதான் லேட்டு அப்படிங்க. நியூரோ சைக்காலஜியா, இது எதுக்கு நீ படிக்கிற அப்படின்னு ஜியாங் கேட்க. ஐன்ஸ்டைன் எஃபெக்ட்னா என்னன்னு சென்னு கேட்க. சும்மா உனக்கு வாய் இருக்குதுன்னு என்ன கேள்வி கேட்காதா, இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்னு ஜியாங் சொல்ல. நாம பண்ற ஒரு ஆக்ஷன் நம்ம ஃபியூச்சரை அஃபெக்ட் பண்ணணும்னு சங்கு சொல்ல. ஓ, உனக்கு சொன்னா புரியாதோ, ஆக்ஷன் பண்ணி காட்டினாதான் புரியுமா அப்படின்னு சென்னு ஜியாங் காதை பிடிச்சி திரிகி விட்டுறான். அவன் ஐயோ காது வலிக்குது விடுடின்னு கத்துறான். இதுதான்டா அதுக்கு மீனிங். அதுக்குதான் கொஞ்சமாவது புக்கெல்லாம் படிக்கணும், இந்தா படி அப்படின்னு கொடுத்துட்டு சங்கு கிட்ட நீ என்ன புக் செலக்ட் பண்ணியிருக்கன்னு கேட்குறா. கேச்சர் இந்த ரே அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இங்க இப்பதான் நம்ம ஜியாங்க்கு மீனிங் புரிய வர. ஏய் நில்லுடி, அப்ப வேணும் தான் அடிச்சியா, நில்லுன்னு துரத்திக்கிட்டு வரான். அடுத்து ஸ்கூல்ல எல்லாரும் புக் கிராசிங் ஈவெண்ட் கோலாகலமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க. அப்பதான் நம்ம கேங் உள்ள என்ட்ரி ஆகுது. அப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட அப்பதான் ரோஜா இதழ்கள்லாம் புக்குக்குள்ளார வச்சு இன்டைரக்டா ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்து டியான்னு, ஏண்டா புக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அறிவை வளர்த்துக்கோனா இந்த அண்ணா இப்ப அதையே தான் வளர்த்துட்டு இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள திட்டிட்டு கிளாஸ்க்கு போறான். பின்னாடியே தான் நம்ம கேங்கும் போகுது. போய் பார்த்தா எல்லாரும் புக்கு கவர் போடுறாங்க. நம்ம கியூ கூட புக்கு பர்ஃப்யூம் அடிச்சிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம சென்னு போய் கேட்கறான், என்னடி பர்ஃப்யூம்லாம் அடிக்கிற அப்படின்னு. அப்பதான் படிக்கும்போது ஒரே மனமா இருக்கும் அப்படின்னு சொல்றா. அடுத்து நம்ம சென்னு, இந்த புக்கு படித்த வேட்டி தான் என்ன நானே பெட்டராக ஃபீல் பண்ணுறேன், நீங்களும் இந்த புக்கு படித்த வேட்டி அப்படி தான் ஃபீல் பண்ணுவீங்க, கேட்க வியடாக தான் இருக்கும், பட் அதுதான் உண்மை அப்படின்னு எழுதி அடுத்து இந்த புக்ஸ் எல்லாத்தையும் லைப்ரரியில் கொண்டு வைக்க போக நம்ம கியூ பின்னாடியே ஜியாங்கு அவளுக்கே தெரியாமல் அவள் புக்கை எடுக்கிறதுக்காக போகிறான். இவனுக்கு தெரியாமல் நம்ம கிளாஸ் லீடர் பொண்ணும் இவன் புக்கை எடுக்க போகிறா. அப்புறம் கரெக்டாக கியூ வந்து அவள் புக்கை வச்சுட்டு சங்கோட புக்கை தேடுறா. ஆனால் அவளுக்கு கிடைக்கல. அது எப்படி கிடைக்கும், நம்ம கிளாஸ் லீடர் பொண்ணு தான் ஜியாங் புக்குன்னு நினைச்சு அதை எடுத்துட்டு போயிட்டாலே. நம்ம ஜியாங்கு எந்த புக்குமே வைக்கல, நம்ம சங்கோட புக்கு தான் கொண்டு வந்து அவன் லைப்ரரியில வச்சுட்டு நம்ம கியூவோட புக்கு எடுத்துட்டு போயிட்டான். இது தெரியாம நம்ம கிளாஸ் லீடர் பொண்ணு சங்கோட புக்கை ஜியாங் புக்குன்னு நினைச்சு எடுத்துட்டு போயிட்டா. இப்போ கியூ சென்னு கிட்ட அந்த புக்கு தான் சங்கு வச்சானா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பா. எத்தனை டைம் கேட்ப, காலையில கூட கேட்டேன், அவன் அந்த பேரு தான் சொன்னான் அப்படின்னு கத்துவா. சரி நீ ஒரு புக்கு எடுவா போலாம் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு புக்கு தூக்கிட்டு வருவாங்க. அடுத்த நம்ம சென்னு அவ எடுத்த புக்கு கிளாஸ் ரூம்ல உட்காந்து படிக்கலான்னு ஓபன் பண்ணி பார்த்தா அது காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ற புக்கா இருக்கும். வருமே இவளுக்கு கோவம், எவன்டா அவன் இந்த புக்கை வச்சது அப்படின்பா. நம்ம டியானு நக்கலா பார்த்து சிரிப்பானா, டே உன்னை என் கையால வேண்டா சாவடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கை விட்டுட்டு, எனக்குலாம் இந்த புக்கு வேண்டாம், நான் போய் வச்சுட்டு வேற புக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. கரெக்டா நம்ம டியான் எந்திரிச்சு வெளியே போலான்னு போகும்போது நம்ம கிளாஸ் லீடர் பொண்ணு சங்கோட புக்கு வச்சு படிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு கேட்பான், உனக்குலாம் இவ்வளோ அறிவு இருக்கா, இந்த புக்கு வச்சு படிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்பான். டே எனக்கு தெரியும் நீ போடா அப்படின்னு அமுச்சு விட்டுட்டு அவன் அந்த புக்கு அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு இருப்பா ஒரு மாதிரி. அதை பார்த்த உடனே கியூக்கு வருமே கோவம். ஏண்டி என் கிரஷோட புக்கை ஸ்மெல் பண்ண உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னு கையை முறுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பான். அப்போ நம்ம கியூ நினைச்சு பாக்குறா, இவ சங்க பார்த்த விதம், சங்க கிட்ட பேசின விதம், இதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிறா, சங்க தான் இவ லைக் பண்றா அப்படின்னு. இப்போ அப்படியே 3 நாள் கழிச்சுதான் காட்டுறாங்க. நம்ம ஜியாங்கு எடுத்துட்டு போன கியூவோட புக்கை டிக்ஷனரி எல்லாம் வச்சு படிச்சுட்டு இருக்கான். அப்போ கரெக்டா சங்குக்கு மெசேஜ் வருது, இது மாதிரி புக் கிராசிங் ஈவெண்ட் நாளையோட முடியுது, நீங்க எடுத்துட்டு போன புக்கெல்லாம் கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு. அது ஜியாங் கிட்ட சொல்ல, டே நான் இன்னும் ஃபர்ஸ்ட் பக்கமே தாண்டலடா, அதுக்குள்ள என்னடா அவசரம் அப்படின்னு கத்துறான். அவருடைய புக் எடுத்தேன்னு கேக்குறான். டே
நீ யாருடைய புக் எடுத்தன்னு நான் கேட்டனா அப்படின்னு ஜியாங் திட்ட, நான் யாருடைய புக்கும் எடுக்கலடா, நான் எடுத்து படிக்கணும்னு நினைச்சேன், நீ நியூரோ சைக்காலஜி புக்கையும் என்னால எடுக்க முடியலடா அப்படின்னு அவன் ஒரு பக்கம் புலம்ப, நம்ம ஜியாங் உடனே இந்தா நான் சொல்ற மாதிரி இந்த புக்ல எழுது அப்படின்ட்டு புக்கை கொடுக்குறான். அவன் உடனே அதை ஸ்மெல் பண்ணி பாக்குறான். இது மாதிரி ஸ்மெல்ல தான் உனக்கு பிடிக்காதே, எப்படி வச்சிட்டு இருக்க அப்படின்னு சங்கு. இப்பெல்லாம் இந்த ஸ்மெல் அப்படியே மனச அப்படியே ரெக்க கட்டி பறக்க வைக்கிற மாதிரி அவ்வளோ இதமா இருக்குடா, அப்படியே என் சோழி ஹெவனுக்கு போற மாதிரி அவ்வளோ பியூரா இருக்குடா, இதெல்லாம் எனக்கு சொல்ல புரியாது, நான் சொல்றது மட்டும் நீ இந்த புக்ல எழுதேன் அப்படின்னு புக்கு கொடுக்குறான். அடுத்த நாள் எல்லாரும் அவங்கவுங்க புக் எடுக்க லைப்ரரிக்கு போயிருக்காங்க. நம்ம சென்னை அவளோட புக்கை தேடிட்டு இருக்கா. ஆனா சங்கு புக்கு தான் கிடைக்குது. எடுத்து கியூ கிட்ட இந்த நீ தான் படிக்கலன்னு சொன்னல இந்த படி அப்படின்னு கொடுக்குறா. அவ்வளோ சந்தோஷம். அப்படியே திரும்பி நின்று ஓபன் பண்ணி பார்த்தா அங்கதான் ஆட்டோ பாம்பு. உன் கூட சேர்ந்து ஒரே விஷயத்துக்கு சிரிக்கக்கூடியவங்களை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பதான் ஹாப்பியா இருப்ப அப்படின்னு நம்ம கிளாஸ் லீடர் பொண்ணு எழுதி வச்சிருக்கா. அவ்வளோதான். அப்படியே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிட்டா. நம்ம சென்னை கியூவை பத்தி ஏன் டல்லா இருக்க அப்படின்னு கேட்கிறா. ஒன்றும் இல்லை, வா போலாம், உன் புக் எடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறா. இல்லை, ஒருவேளை என் புக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சென்னை சொல்லிட்டு, உன் புக்கு கொடு, நீ என்ன புக்கு சூஸ் பண்ண நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி அவளுக்கு வந்த மெசேஜ் படிக்கிறா. இந்த உலகத்துல யாரும் உன்னை தப்பா பேச விடாத, எனக்கு எப்படி உண்மையா இருக்கணும்னு கத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அதுல போட்டிருக்கோம். அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்த உடனே நம்ம சென்னை இது சங்கு எழுதின ஹேண்ட் ரைட்டிங்க, இது சங்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கு. அந்த புக்கை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க. இதை தூரத்துல இருந்து பார்த்த ஜியாங்கு, ஓகே நாம எழுதின மெசேஜ் பார்த்துதான் சிரிக்கிறான்னு தப்பா நினைச்சுக்கிறான். அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே சென்னு பக்கத்துல வந்து, இன்னைக்கு ஈவினிங் நான் படிக்க வந்துடுறேன்னு சங்கு கிட்ட சொல்லிடு அப்படின்ட்டு அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே போறான். அப்படியே கட் பண்ணா சங்கு வீட்டுல எல்லாம் குரூப் ஸ்டடி பண்ணிட்டு இருக்க. கியூ சங்கு அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டே, த கேச்சர் இன் த டே, அந்த புக்கு நீ படிச்சிருக்கியா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே ஜியாங் ஓடி வந்து, இந்தா நீ சிக்கன் விங்ஸ் சாப்பிடுக்கியோ, அதுதான் மெமரி பவருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு கொடுப்பா. அவன் மதிக்கவே மாட்டா. நம்ம சின்ன டே ப்ளீஸ்டா எனக்கு குர்ரா, ப்ளீஸ்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்ட்டு அவன் வாங்க போவா. உனக்கு இல்லை, அவளுக்கு அவதான் சாப்பிடணும். கியூ கிட்ட கேட்க கியூ கொடுத்துருவா. எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பா. ஜியாங் அப்படியே முறைச்சிக்கிட்டே இருப்பா. அப்போ ஜியாங் கியூ கிட்ட, இது மாதிரி இப்ப எத்தனை பேத்துக்கு முன்னாடி நீ இருக்க ரேங்க்ல அப்படின்னு கேட்பான். நான் 10 பேத்துக்கு முன்னாடி இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லுவான். நீ எத்தனாவதா இருக்கன்னு கியூ கேட்க, நான் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயிலு அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட எல்லாரும், அப்போ நாளைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் அப்போ ரெடியா இருந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ஜியாங் ரியாக்ஷன், சோழி முடிஞ்சுதா சோழமத்தா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் விடுவான். நெக்ஸ்ட் டே பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் தான் நடக்குது. எல்லா பேரண்ட்ஸும் அப்படியே மாசா நடந்து வர, அதுல ஜியாங்கோட அம்மாவை பார்த்தோன்னே ஜியாங்கு மூஞ்சி மூடிட்டு அப்படியே ஓடி போயிடுறான். அடுத்து அவங்க சார் மீட்டிங்ல, நம்ம சங் எப்பயுமே டாப் ஸ்டூடெண்ட் தான், நம்ம டியானும் நம்பர் 1 தான், நம்ம சென்னை வேற ஸ்கூல்ல இருந்து வந்தாலும் சூப்பரா பண்ணிட்டா, சில பேரு என்னதான் சொல்லு அந்த லாஸ்டா போறதே வேலையா வச்சிருக்காங்க, அப்படிதானே ஜியாங்கம்மா அப்படின்னு கேட்டோன்னே அவங்க மூஞ்சி ரொம்ப சின்னதா போயிடும். உடனே டியானோட அம்மா எந்திரிச்சு, சார் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன் சார், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு எந்திரிச்சு பேச ஜியாங்கோட அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணா, அப்படியே அன்னைக்கு ஈவினிங் கட் பண்ணா நம்ம ஜியாங்கு சென்னைக்கிட்ட, நீ எனக்காக ஒரு ஃபேவர் பண்ண, உனக்குலாம் பண்ண மில்க் ஷேக்கு சிக்கன் விங்ஸ்லாம் வாங்கி கொடுத்தல அப்படின்னு சொல்ல, நீ எனக்காக ஒன்று வாங்கி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லுவா. இருந்தாலும் நீ சாப்பிட்டதானே, என் வாழ்க்கையே உன் கையில தாமா இருக்கு என் செல்ல குட்டி அப்படின்ட்டு அவளை அப்படி குண்டு கட்டா இழுத்துட்டு போவான் அவன் வீட்டுக்கு. தனியா போனாதான் அவங்க அம்மா மிதிச்சுட்டுருவாங்களே, அதுக்குதான் இவளையும் சேர்த்தி கூட்டிட்டு போறான். போனோடனே அவங்க அம்மா, டே படிக்கிறது தவிர வாழ்க்கையில என்னதாண்டா பண்ணலான்னு இருக்க அப்படின்னு ஆரம்பிக்கும் போது பின்னாடியில இருந்து சென்னு, ஆன்டி அப்படின்பா. அவ்வளவுதான், அவங்க அம்மா அப்படியே ஆஃப் ஆயிடும். நான் ஜியாங் கூட குரூப் ஸ்டடி பண்ண வந்தேன் ஆன்டி அப்படின்னு சொல்லி காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுவா. இவன் ரூமுக்கு போன உடனே பெட்ல படுத்துட்டு போன்ல கேம் விளையாட ஆரம்பிச்சிருவான். சென்னை அவன் டேபிள் உட்காந்துட்டு அவன் ஆன்சர் சீட்டை பாப்பா. அவன் எதுவுமே எழுதியிருக்க மாட்டான். டே ஏன்டா ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு போட்டிருந்தா கூட பாஸ் ஆயிருப்பியடா அப்படின்னு கேட்பா.
எனக்கு போர் அடிச்சது அதான் நான் எழுதல அப்படின்னு அவன் சொல்ல, இது ஏதோ வேணும்னு எழுதாம இருக்க மாதிரி தெரியுது, இரு ஆன்டி கிட்ட சொல்றேன்னு அவ கத்த. உடனே அவன் வந்து வாயை புத்தி, இரு நானே சொல்றேன், நான் கியூவை விட மார்க் அதிகமா எடுக்கணும்னு நினைக்கல, அதனால தான் நான் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லுவான். சென்னுக்கு அதை கேட்ட உடனே ஏன் என் மனசு இவ்வளவு பாரமா இருக்குன்னு எனக்கு தெரியல இவன் சொல்றதை கேட்ட உடனே அப்படின்னு ஃபீல் பண்றேன். நெக்ஸ்ட் டே சார் கிளாஸ்ல யார் ஆர்ட்ஸ் குரூப் எடுக்க போறீங்க, யார் சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்க போறீங்கன்னு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம சயின்ஸ் எடுக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படியே அன்றைக்கி ஈவினிங்கு கியூவை தான் காட்டுறாங்க. அவள் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா வராங்க. வந்து இங்கே பாரு, சயின்ஸ் எடுக்காத ஆர்ட்ஸ் எடு, நீ ஆத்தர் ஆகிறதுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் சயின்ஸ் எடுக்கிறேன்னு சொல்கிறா. ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறதுனால நீ எடுக்கணும்னு நினைக்காத, நீ இப்படி பண்ணினா நான் உன்னை ஃபாரின் அனுப்பிடுவேன் அப்படின்னு அவங்க மிரட்டுறாங்க. கியூ உடனே சரிம்மா நான் ஆர்ட்ஸ் எடுத்துக்கிறேன், ஆனால் என் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு என் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணவான்னு கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, உனக்கு பியானோ கிளாஸ் கட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே. அப்படியே அடுத்த நாள் நம்ம கியூ சோகமாக கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருக்க. கரெக்டாக அப்போ தான் சென்னு கிளாஸ் லீடர் பொண்ணு கூட சிரித்து பேசிட்டு வருவா. இதை பார்த்தோன்னே கியூக்கு அப்படியே ஓவர் பொசசிவ் ஆகி அவள் அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் சயின்ஸ் குரூப் எடுக்கலான்னு ஒரு ஃபார்ம் வச்சிருப்பான். அந்த ஃபார்மையே அப்படியே கசக்கி தூக்கி போட்டுருவா. சென்னு கிளாஸ் லீடர் பொண்ணுக்கிட்ட பேசிட்டு நம்ம கியூ கிட்ட ஓடி வந்து நாளைக்கு உன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவா. இவ தான் ஆல்ரெடி கோவமாக இருக்காளே, இல்லை எனக்கு பியானோ கிளாஸ் இருக்குது என்னால் கட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவா. நம்ம சென்னு சோகமாக உட்காந்துட்டு இருப்பா. சாரும் கிளாஸ் முடிச்சுட்டு சரி எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. நம்ம கிளாஸ் லீடர் பொண்ணு ஓடி போய் இல்லை இன்னும் கிளாஸ் முடியல, வெயிட் பண்ணுங்க, ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஏவியை ப்ளே பண்ணுவா. அதில் பார்த்து என்ன ஏவின்னு பார்த்தா நம்ம சென்னுக்காக அவங்க கிளாஸை எல்லாம் சேர்ந்து அவளுக்கு பர்த்டே விஷ் பண்ணி எல்லாம் பேசி போட்டிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே அவளுக்கு அவ்வளோ ஹாப்பி. என்ன சொல்கிறது, அவளால் அந்த ஃபீலிங்கை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. கண்ணில் அப்படியே தண்ணியாக கொட்டும். பார்க்கும்போது எனக்கே என்ன ஃப்ரெண்ட்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Love you all. Thank you guys.